வெல்கம் டு தி சீக்ரெட் ஆஃப் மில்லியனர் மைண்ட். ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 2. இந்த ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 2 வீடியோவில் இருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, டிமேட் அண்ட் புரோக்கிங் அக்கௌண்ட்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். 21st செஞ்சுரியில் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்னால ஹியூமனுக்கு நிறைய டைமை சேவ் பண்ணி கொடுத்துருக்குதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. முன்னாடியெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணணும்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிற ஆஃபீஸ்க்கே நேரில் போனால் தான் வாங்கவும் விற்கவும் முடியுன்ற நிலைமை மாறி இன்னைக்கு வீட்டில் இருந்தபடி கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ஃபோன் உதவி மூலமாக ஒரு ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுது. இன்னுக்கு தெரியாத ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறமே மணி சம்பந்தமான விஷயம்ன்றதால ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமேனு கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணும்போது யார் வாங்குறாங்கன்றதும் எந்த செகண்டில் வாங்குறாங்கன்றதும் கிளியராக அடுத்த செகண்டே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ இதனால் யாரும் ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்லேயே ஒரு ஷேர்ஸை பை பண்ணவோ இல்லை செல் பண்ணவோ முடியும். சென்னை மாதிரியான நகர்ப்புறத்தில் ஆரம்பித்து குக்கிராமத்தில் இருக்கிறவங்களால கூட கம்ப்யூட்டர்ஸோட டெவலப்மெண்ட்னால ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்னாலே அங்கே கம்பெனிஸோட ஷேர்ஸை மட்டும்தான் பை அண்ட் செல் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறதையும் தாண்டி கடன் பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, F&O, கரன்சி இந்த மாதிரியான விஷயங்களும் பை அண்ட் செல் பண்ணப்படுது. ETF அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு. இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு கோல்டை எப்படி நம்ம வருஷ கணக்கில் வாங்கி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் மெத்தடில் இருக்கக்கூடிய இந்த ETF கோல்டையும் அன்னைக்கு ரேட்டில் பை பண்ணி வருஷ கணக்கில் கூட டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியும். கோல்டை வாங்கி வீட்டில் வச்சுருந்து அதை எமர்ஜென்சிக்காக சேல் பண்ணும்போது 2% டையிங் சார்ஜஸ், வேஜஸ் அண்ட் டேமேஜ் சார்ஜுன்னு சொல்லி நகைக்கடைக்காரங்க ஒரு கமிஷனை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த ETF கோல்டில் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. சேல் பண்ணும்போது அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அதே ரேட்டுக்கு சேல் பண்ண முடியும். உடனே அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும். F&O அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங். F&Oவை டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த F&Oவில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். நார்மலி ட்ரேடிங்கில் 1 யூனிட் 2 யூனிட்னு பை பண்ண முடியும். ஆனால் ஃபியூச்சர் ஆப்ஷனில் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸோட ஸ்டார்டிங் லாட் சைஸே 250 குவான்டிட்டிக்கு தான் பை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த F&Oவை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இந்தியாவில் ரொம்ப பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டாக நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்குது. இந்த NSE BSEயில் தான் இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் ட்ரேட் பண்ணுறாங்க. BSEயில் சின்ன சின்ன கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டு NSEயை கம்பேர் பண்ணும்போது சிறிய அளவிலேயே ட்ரேடிங் நடக்குது. அதுவே NSEயில் அதிகமான கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டு இருக்கிறதால அதிகமான ட்ரேடிங்கும் நடக்குது. உலக அளவில் எக்கனாமிக்கலி ரொம்ப பெரிய அளவில் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வரக்கூடிய இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு NSE BSEன்ற இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே போதாது. 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு இன்னும் 4-5 எக்ஸ்சேஞ்சாவது தேவைப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் க்ரோ ஆகுமா இல்லையான்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. பொருளாதார நிபுணர்களோட ரிசர்ச் படி இன்னும் 15 to 20 வருஷத்துக்கு இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் நல்ல க்ரோத் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல கம்பெனிஸ் தன்னோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஷேர்ஸை ஸ்டாக் மார்க்கெட்டில் சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. டிரான்ஸ்பரன்சி அதிகமாக ஆகிறதால இன்வெஸ்டரோட செக்யூரிட்டிஸும் இன்னும் அதிகமாகும். சிம்பிளாக சொல்லணும்னா இனி வரக்கூடிய வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டோட குரோத்தும் இன்வெஸ்டர்ஸோட குரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஒரு சில பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்னா அது ரொம்ப சேஃபானது தானா, நான் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 2-3 மந்த்லேயே டபுளாக அதாவது 40,000 எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்ன்றது குதிரை பந்தயம் மாதிரி ஒரு சூதாட்டம் இல்லை. உங்கள் பணத்தை கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாங் டைமுக்கு பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு வீடு வாங்குறதா இருந்தால் அந்த வீட்டோட வேல்யூ என்னன்னு டெய்லி செக் பண்ணி பார்க்கறது இல்லையே. அதே போல் வீட்டில் வச்சுருக்கிற கோல்டோட ரேட் கூட என்னன்னு டெய்லி செக் பண்ணி பார்க்கறது இல்லையே. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மணியோட வேல்யூ என்னன்னு மட்டும் டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தால் அது நமக்கு ஒரு விதமான டென்ஷனை தான் கிரியேட் பண்ணுமே தவிர ஷேர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாது.
நீங்கள் ஹவுஸ்லேயோ லேண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும். வீட்டையும் நிலத்தையும் வாங்குறப்போ எப்படி மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன, ஃப்யூச்சரில் அந்த இடம் எந்த அளவுக்கு க்ரோ ஆகும், இப்படி மல்டிபிள் டைரக்ஷனில் திங்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தானே அந்த இடத்த வாங்குறீங்க. அது மாதிரியே தான் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணும்போது மல்டிபிள் டைரக்ஷனில் ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்கணும், விற்கணும். அதிகப்படியான மக்கள் ஷேர் மார்க்கெட்டில் தன்னோட பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே டெய்லி ட்ரேடிங் பண்ணுறது, ப்ராப்பரான நாலேஜ் இல்லாதது, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாதது. இதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக காத்திருக்கும் போது நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டராக ஆகுறீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் கொடுக்க போகிறேன். இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், ஏர்டெல், டாடா ஸ்டீல், ஐடிசி இந்த 5 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் 5 டேஸ் முடிவில் என்ன ரேட்டுக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2023 மார்ச் அப்டேட் படி பிஎஸ்சியில் லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கிற கம்பெனியோட எண்ணிக்கை 4900. இந்த உலகத்திலேயே அதிகமான கம்பெனிஸ் இங்கே தான் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட மொத்த மார்க்கெட் வேல்யூ 70,46,748 crore. அடுத்ததாக என்எஸ்சியில் 2200க்கும் மேலே கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இதனுடைய மார்க்கெட் வேல்யூ 68,94,911 crore மேலே. நெக்ஸ்ட் ஒன் டிமேட் அண்ட் புரோக்கிங் அக்கவுண்ட். நார்மலாக பேங்க்கில் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியே தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டும். பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட் இல்லாமல் டெபாசிட்டோ இல்லை வித்ட்ராவோ பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணணும்னா கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட்டும் புரோக்கிங் அக்கௌண்ட் அல்லது ட்ரேடிங் அக்கௌண்ட் இந்த 2 விதமான அக்கௌண்ட் இருந்தால் தான் பை அண்ட் செல் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் ஸ்டாக்ஸை வாங்கினதுக்கு அடையாளமாக ஒரு சர்டிஃபிகேட் பேப்பர் ஷேப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட் பேப்பர் வடிவத்தில் இருந்ததால் அது கிழிஞ்சி போகவோ தொலைஞ்சி போகவோ ஃபயர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்னால இப்போ கம்ப்யூட்டரில் எலக்ட்ரானிக் முறையில் ஷேர் மார்க்கெட்டோட எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டிஜிட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது எஸ்பிஐ பேங்க்லேயோ இல்லை ஒரு இந்தியன் பேங்க்லேயோ அக்கௌண்ட் வச்சிருக்கிற மாதிரி என்ன நினச்சிக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் என்ன? புரோக்கர்கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் பணத்தை டெபாசிட் பண்ணி ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ணுறது. நீங்கள் பை பண்ண ஷேர்ஸை உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். அதே மாதிரி ஷேர்ஸை சேல் பண்ணுறப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து சேல் பண்ண ஷேர்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேரை பை பண்ணவரோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படும். இந்த டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது யார்? அது இந்தியன் கவர்மெண்ட்டோட பொறுப்பு. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஓப்பன் பண்ண எல்லா விதமான டிமேட் அக்கௌண்ட்டையும் இந்திய அரசாங்கம் தான் நிர்வகிக்குது. என்எஸ்டிஎல் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிட்டடும் சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் இந்த 2 நிறுவனம் தான் என்எஸ்சியை பிஎஸ்சியை ரெகுலேட் பண்ணுறது. செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட அண்டர்டேக்கிங்கில் ரன் ஆகிறதால எந்த விதமான பயமும் தேவையில்லை. என்எஸ்டிஎல் அண்டு சிடிஎஸ்எல் இந்த 2 கம்பெனிஸுக்கும் நடுவில் டிபி அதாவது டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் இவர் யாருன்னா மோஸ்ட்லி உங்களுடைய புரோக்கர்ஸாக தான் இருப்பார். நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸ் யார் அக்கௌண்ட்டுக்காவது மாற்றி போயிடுமோன்ற பயமும் தேவையில்லை. இன்கேஸ் அந்த மாதிரியே ஆனாலும் யூ கேன் கெட் இட் பேக். இப்போது இந்த புரோக்கிங் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிறந்த எல்லோருமே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஈவன் குழந்தைங்களோட அக்கௌண்ட்டில் கூட ஒரு மைனர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அடுத்ததான் கம்பெனிஸ் பேரில், பார்ட்னர்ஷிப் கம்பெனியில், ட்ரஸ்ட் பேரில், ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலிஸ், இந்திய வம்சாவழியினர், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அதாவது அந்நிய முதலீட்டாளர்கள் இவங்க எல்லோருமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண எலிஜிபிள் ஆனவங்க. இதில் இந்திய வம்சாவழியினரும் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மட்டும் என்ஆர்இ அண்டு என்ஆர்ஓன்ற 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்ன மாதிரியான டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்ன்றதை பார்க்கலாம். உங்களுடைய பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக், அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ். சரி, டிமேட் அக்கௌண்ட்டை எந்த கம்பெனிஸ் கிட்ட ஓப்பன் பண்ணுறது? அது உங்களுடைய சாய்ஸ்.
நான் ஒரு சில கம்பெனிஸோட பேரையும் அந்த கம்பெனிஸ் எல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்றதையும் அந்த கம்பெனிஸ் கடைப்பிடிக்க வேண்டிய நாம்ஸ் எல்லாம் என்னன்றதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கம்பெனிஸோட பேர்: ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக், ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், கோட்டாக் செக்யூரிட்டிஸ், மோதிலால் ஓஸ்வால், பேடிஎம் மணி, எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க. அடுத்ததாக இந்த கம்பெனிஸ் எவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜெரோதா 200 rupees சார்ஜும், க்ரோ 0 சார்ஜும், ஏஞ்சல் ஒன் 0 சார்ஜும், பேடிஎம் மணி 200 rupees சார்ஜும், இப்படி வித்தியாசமாக ஒவ்வொரு கம்பெனியும் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த புரோக்கர்ஸ் கம்பெனிஸோட நாம்ஸ் எல்லாம் என்னென்னு இப்போ பார்க்கலாம். புரோக்கரேஜ் சார்ஜை விடவும் அந்த கம்பெனி எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக இருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும். அந்த கம்பெனியை பற்றியோ இல்லை அந்த ஏஜென்ட்டை பற்றியோ செபி, அதாவது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவில் ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சர்வீஸ் இருக்கான்றதையும் பார்க்கணும். பர்சனலாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது டவுட் வரும்போது அந்த கம்பெனியில் நீங்கள் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு எப்போவுமே கஸ்டமர் சர்வீஸ் இருக்கான்றதையும் பார்க்கணும். உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டுக்கு என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்றதையும் பார்க்கணும். என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியோட நாம்ஸ் படி கஸ்டமர் கிட்ட இருந்து 2.50% மேலே புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணக்கூடாது. டெலிவரி புரோக்கரேஜாக இருந்தால் 0.50% இருந்து 1% வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். டெய்லி நடக்கக்கூடிய ட்ரேடிங்க்கு 0.10% இருந்து 0.30% வரைக்கும் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்களான்னு நல்லா அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதோட இந்த ஷேர் மார்க்கெட் A to Z வீடியோ சீரிஸோட பார்ட் 2 வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஷேர் மார்க்கெட் A to Z பார்ட் 2 வீடியோவில் இருந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, டிமேட் அண்ட் புரோக்கிங் அக்கௌண்ட்னா என்னன்றதை பற்றியும் பார்த்துருக்குறோம். பார்ட் 3 வீடியோவில் இருந்து ஸ்டாக் ட்ரேடிங் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது பங்கு பரிவர்த்தனைக்கான வார்த்தைகளும் விளக்கங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.